ஒரு சீரியல் கில்லர் உங்களை அழகாக ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டு அதே கையால் உங்களை மர்டர் பண்ணனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரோட கேஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு சிவாஸ் எபிக். இதுதான் டூடலரோட ஸ்டாரி. 1970s சான் பிரான்சிஸ்கோவையே நடங்க வச்ச ஒரு சீரியல் கில்லர். இவன் பாரில் வர ஆண்கள் எல்லாருக்கிட்டையும் பேசி அவங்கள அழகாக ஸ்கெட்ச் பண்ணுவான். ஆர்டிஸ்ட் நம்பி போனவங்க எல்லாரையும் செக்ஸுவலி அசால்ட் பண்ணி ப்ரூட்டலாக ஸ்டப் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் 14 பேரோட உயிரை இந்த சீரியல் கில்லர் எடுத்திருக்கான். பட் போலீஸால் இவனை ஏன் பிடிக்க முடியலன்னு தெரியுமா? விக்டம் எல்லாரும் LGBTQ+ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. LGBTQ+ கம்யூனிட்டினா ஆணோடையும் பெண்ணோடையும் இந்த மாதிரி வெவ்வேறு பாலினத்தால் ஈர்க்கப்பட்டவங்க. அந்த டைமில் இருந்த ஸ்டிக்மானால் உயிரோடு இருந்த தப்பிச்ச விக்டம் கூட எங்கே நம்ம ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, போலீஸ் இப்போ ஒருத்தனை இன்ட்ரெஸ்டாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் இன்னும் சான் பிரான்சிஸ்கோவில் தான் சுற்றிட்டு இருக்கான். இவனை பிடிக்க உதவுறவங்களுக்கு $2 lakhs ரிவார்டும் இருக்குது. இந்த கேஸை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி மிஸ்ட்ரி கேசஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.